அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று மாலை சரியாக 3 மணிக்கு மேல் தொலைபேசி வாயிலாக நமது செவிகளிலே ஒரு செய்தி பிடியாக வந்து இறங்கியது. ஆம், கேரள மாநிலத்தின் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான மாண்புமிகு ஐயா PS அச்சுதானந்தன் மறைந்தார் என்ற செய்தி. கிட்டத்தட்ட கேரள மாநிலத்தின் மூத்த அரசியல் 100 ஆண்டுகளை கடந்து வாழ்ந்தவர் என்ற சாதனையை படைத்த ஐயா அச்சுதானந்தன் அவர்கள் கடந்த சில மாதங்களாக வயது மூப்பின் காரணமாக மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வந்த பொழுது இன்று அவர் நம்மை எல்லாம் விட்டு மறைந்து விட்டார் என்ற செய்தி மிகவும் வருத்தமும் வேதனையும் அளிக்கிறது. இதை நாம் ஏன் கூறுகிறோம் என்றால், 1923ஆம் ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதி பிறந்த ஐயா PS அச்சுதானந்தன் அவர்கள் தான் பிறந்த நாள் முதல் தொடர்ந்து பல்வேறு கட்ட சோதனைகளையும் சாதனைகளாக்கி வாழ்ந்து மறைந்தவர் தான் நமது ஐயா PS அச்சுதானந்தன் அவர்கள். தான் 4 வயதாக இருக்கும் பொழுது தாய் மறைந்து விட்டார். தனது 11 வயதில் தன்னுடைய தந்தையும் மறைந்து விட்டார். 7ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன் அவர்கள் அதன் பிறகு ஒரு துணிக்கடியிலே பணியில் சேர்ந்தார். அங்கு சிறிது காலங்கள் பணி சேர்ந்த பிறகு ஒரு தென்னை மர தோட்டத்திலே சென்று பணியில் சேர்ந்த பொழுதுதான் அங்கு தொழிலாளர்கள் மிகவும் கடும் சித்திரவதைகளுக்கு உள்ளாகி அவர்களின் சம்பளத்தை தராமல் இழுத்தடித்தது போன்ற பல்வேறு முறைகேட்டுகளை கவனித்து வந்த ஐயா அவர்கள் தொழிலாளர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களுக்கு எதிராக போராட வைத்து வெற்றியும் கண்டார். அதனால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பெற்றார். அதே போன்று அன்னை இந்திரா காந்தி அவர்கள் அவசர நிலை பிரகடனத்தின் போது அவர் 21 மாதங்கள் சிறை அனுபவித்தார். ஒரு 4 ஆண்டுகள் தலைமறைவு வாழ்க்கையும் வாழ்ந்து வந்தார் என்று எண்ணும் பொழுது ஐயாவை போன்றவர்கள் ஒரு வீரமான மனிதரை இந்த கேரள மாநில மக்கள் இழந்துள்ளார்கள் என்று எண்ணும் பொழுது கண்களில் கண்ணீர் வருகின்றது. தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் பல்வேறு போராட்டங்களால் தொழிலாளர்களுக்கும் கேரள மாநில மக்களுக்கும் செய்து வந்த அவர் இன்று நம்மை எல்லாம் விட்டு மறைந்தார். அவர் நம்மை விட்டு மறையவில்லை. அவர் மறைந்தாலும் அவர் பெயரும் புகழும் என்றளவும் கேரள மாநில மக்களின் மனங்களில் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கும் என்பதை அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு, 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை கேரள மாநில முதல்வராக பதவியேற்ற போது பல்வேறு நலத்திட்டங்களையும் கேரள மாநில மக்களின் நலனுக்காக தன்னுடைய அரசை வழிநடத்தி சென்றார். மேலும் 2006 முதல் 2011 வரையிலும் 2011 முதல் 2016 வரையிலும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை சட்டமன்றத்திலே எடுத்துரைத்து அந்த மாநில மக்களின் நலனுக்காக தொடர்ந்து போராடி வென்றும் காட்டினார். அதேபோன்று 1980 முதல் 1992 முதல் CPIM மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கேரள மாநில செயலாளராக கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டு காலம் கேரள மாநில செயலாளராக பதவி வகித்தார். அவர் ஆற்றிய மக்களுக்காக ஆற்றிய பணிகள் ஏராளம்.
அதை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம் தாராளமாய். ஆனால் அதற்கு காலங்களும் நேரங்களும் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவர்களை இழந்து வாழும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் கேரள மாநில மக்களுக்கும் மற்றும் அவர் சார்ந்திருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் மாண்புமிகு கேரள மாநில முதல்வராக பதவியில் இருக்கும் உயிர் ஐயா பினராயி விஜயன் அவர்களுக்கும் அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்து கொண்டு, அவர் மண்ணில் மறைந்தாலும் அவர் பெயரும் புகழும் விண்ணில் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.